ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேக்ஸில் டிஎன்பிஎஸ்சியில் அதிக முறை கேட்கப்படுற கேள்வி என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 20 பேர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கிறார்கள். அதே வேலை 10 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவை? இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் இன்ட்டு நாட்கள் இஸ் ஈக்குவல் டு மாறிலி. இப்போ 20 பேர் 15 நாட்களில் முடிக்கிறாங்க இல்லையா, அதனால் 20 இன்ட்டு 15 இஸ் ஈக்குவல் டு 10 நாளில் முடிக்கிற ஆள் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. அதனால் அதை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டு எக்ஸ் இன்ட்டு 10 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ 20 இன்ட்டு 15 பெருக்குனிங்கன்னா 300 இஸ் ஈக்குவல் டு எக்ஸையும் 10ஐயும் பெருக்குனிங்கன்னா 10x. இப்போது எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க, 10ஐ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க. 10 இங்கே பெருக்கல்ல இருக்கிறதுனால அந்த பக்கத்துக்கு போகும்போது வகுத்தலில் போகும். அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 300/10 அப்படின்னு ஆகும். அப்போ 300 10ஆல் டிவைட் பண்ணால் 30 கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 30. 10 நாட்களில் 30 பேர் தேவை அந்த வேலையை முடிக்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. ஏ 40 km/h வேகத்தில் பயணம் செய்கிறாரு. பி 60 km/h வேகத்தில் பயணம் செய்கிறான். இருவரும் ஒரே இடத்துலேருந்து தான் புறப்படுறாங்க. ஆனால் 3 மணி நேரத்துக்கு பிறகு இவங்களுக்கு இடையான தூரம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இப்போ 2 பேருக்கு இடையில உள்ள வேக வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும். இப்போ பி 60 km/hங்கிறதுனால 60 மைனஸ் ஏ 40 km, அப்போ 40 இஸ் ஈக்குவல் டு 2 லெஸ் பண்ணால் 20 கிடைக்கும். அப்போ 20 km/h வந்து 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நம்ம தூரம் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா, தூரம் இஸ் ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம். நம்ம இப்போ வேகம் வந்து எவ்வளோ வித்தியாசம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமோ அதை போடணும். இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 20. அப்போ 20 இன்ட்டு எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் இடைவெளி கண்டுபிடிக்க போகிறோம்? 3 மணி நேரத்துக்கு அப்புறம். அப்போ 3 போட்டுக்கோங்க. அப்போ 20 இன்ட்டு 3 60 km. இப்போ 2 பேருக்கும் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் உள்ள தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 km வித்தியாசம். இதே மாதிரி தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.